Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண themes and plugins எப்படி அப்டேட் பர்ச்சேஸ் பண்றதா பார்க்க போறோம். சோ அப்டேட்ஸ்க்கு தனியா நீங்க எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் நீங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நீங்க இன்டிமேஷன் கொடுத்துட்டா போதும். சோ அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். சோ உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம்லேயே உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ லைவ் சாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு நீங்கள் கெஸ்ட் யூசரா இல்லை ஆல்ரெடி கஸ்டமர்ஸா இல்லை அஃபிலியேட்ஸான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கஸ்டமர்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு சப்போர்ட் வேணா நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்டேட்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ நான் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இமெயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கொடுத்துருந்தோமோ ஸோ அந்த இமெயில் நம்ம கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இமெயில் கொடுத்துட்டோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன அவங்க அக்கௌண்ட்டுக்கு இமெயில் கொடுத்துருந்தீங்களோ ஸோ அந்த இமெயில் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இமெயிலுக்கு தான் உங்களுக்கு பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸ் ஃபைல் சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தீம்ஸ் அண்ட் ஃபைல் வேணுமோ ஸோ அதை என்டர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் மேட் ஃப்ரீன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு அதுக்கான மெசேஜும் வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க டீம் செக் பண்ணிட்டு ஸோ நம்ம கரெக்டாக மெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம என்ன தீம்ஸ் நம்ம கேட்டிருந்தோமோ ஒரு பிளகின் கேட்டிருந்தோமோ ஸோ அந்த தீம் நமக்கு வந்துடும். சப்போஸ் நீங்க பாட் யூஸ் பண்றதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டும் உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாட் கிளிக் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். நீங்கள் மேனுவலாக ஆர்டர் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மேனுவலாக நம்ம பாட் மூலியமாக நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிளேஸ் அண்ட் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மேட் ஃபீல் கொடுக்குறேன். நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா நீங்க இமெயில் மூலம் கம்யூனிகேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இதை நம்ம தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்க்கு யூஸ் பண்ண போறது இல்ல. இதை நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மெம்பர்ஷிப் பிளான் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுல உங்களுக்கு சம் ஆஃப் டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ அப்ப இந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப் பிளானை பத்தி நீங்க கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பேசிக் பிளான் வேணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு டீடைல்ஸ் போயிட்டு உங்க இமெயில் மூலியமா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க அவங்க கிட்ட டைரக்டா கேட்டுக்கலாம். ஸோ நீங்க மெம்பர்ஷிப் பிளான்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பாட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ நார்மலா உங்களுக்கு தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் அப்டேட்ஸ் மட்டும் வேணும்னா நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைரக்டா இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டே வேணும் அப்படின்னா நம்ம முதலே காமிச்ச மாதிரி நீட் சப்போர்ட்டே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாய்னு டைப் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எரர் மெசேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம இமெயில் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம டைரக்டா ஹாய்னு இந்த பாட்ல கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வெப்சைட்ல எந்த தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுக்கான அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அப்டேட்ஸ் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டீமை கான்டாக்ட் பண்ண வச்சீங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போட்டு இருந்துச்சுன்னா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.